எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் அவ்வப்பொழுது உலகில் தோன்றி மக்களின் துயர் நீக்கி இறைநிலை வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் புதுச்சேரி என்னும் புண்ணிய பூமி ஆன்மீகம் கலந்த மண் சார்ந்த பூமியாக நெடுங்காலமாக உள்ள ஊராகும். இம்மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வேதபுரி, வேதபுரம் என்ற ஆன்மீக பழைய பெயர்களும் உண்டு என்றும் சொல்லப்படுகின்றது. சித்தர்களின் ஒரே குறிக்கோள் இறை உணர்ந்து இறையுடன் கலக்கும் வரை மூப்பை தள்ளி வைத்து நோய் இல்லாமல் இதே உடம்பை மரணமில்லாமல் தான் விரும்பும் வரை வாழும் மார்க்கம் அறிந்து அதை மக்களுக்கும் அறிவித்தவர்கள்தான் சித்தர்கள். சித்தத்தில் சிவனை கொண்டு அவனோடு கலந்தவர்கள் சித்தர் என்பார்கள். இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள். அழிவில்லாதவர்கள், அரூபராக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்பவர்கள் சித்தர்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். சித்தர்கள் காற்றில் கலந்திருப்பார்கள். சித்தர்கள் தாம் விரும்பியவர்களுக்குத்தான் காட்சி கொடுப்பார்கள். சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுபவர்கள், சித்தர்களின் தரிசனம் கிடைக்காதா என ஏங்குபவர்களும் இருக்கின்றார்கள். சித்தர்கள் ஜீவ சமாதிகளை தேடி தேடி அலைந்து தரிசனம் செய்பவர்களைப் போல் சித்தர்களின் தரிசனத்திற்காக தவம் கிடந்து ஏங்கி தவிப்பவர்களும் இப்பொழுது உண்டு. இந்த திருக்கோயில் பாண்டிச்சேரியில் தட்டாஞ்சாவடியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகளுடைய ஜீவசமாதி திருக்கோயில். இந்த கோயில் கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கோயில். கணபதி சுவாமிகள் எங்களுடைய குருநாதர். நம்ம நூல்கள்லாம் படிச்சிருப்போம், ஞானிகள் இருந்தாங்க, சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாகவே அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவித்த மிக உன்னதமான நிலையிலே, ஞான நிலையிலே, மேலான நிலை இருந்த ஒரு மகான் நம்ம புதுவை மாநிலத்தில் வாழ்ந்து இங்கேயே சமாதி அடைந்து ஜீவசமாதி திருக்கோயில் கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுடைய சொந்த ஊர் என்னன்னாக்கா, முன்பு வேலூர் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சோளிங்கர் வட்டத்திலே செக்கடிக்குப்பம் என்ற ஊர் தான் அவங்களுடைய சொந்த ஊர். அவங்க மிகப்பெரிய நிலச்சுவாந்தார். நிறைய நிலங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. விவசாயம், பெரிய விவசாயி. நான் சிறு வயதிலிருந்தே ஞான மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்ற ஞானம் மேலிட்டாலே பல ஊர்களிடையே ஒரு நல்ல ஒரு சத்குருவை தேடி அலைஞ்சாங்க. பல ஆண்டுகள் அவங்க அலைஞ்சும் அவங்களுக்கு இறுதியில் அருளானந்த சுவாமிகள், சத்குரு அருளானந்த சுவாமிகள் என்னுடைய குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க குருநாதரிடம் திருவடி தீட்சை பெற்று, அந்த தீட்சை பெற்றதிலிருந்து அவர்கள் குருநாதர் சொன்ன வழியை பின்பற்றி ஞான நிலையிலே மிக மேலான நிலையை அடைந்தார்கள். அவங்க பெற்ற அந்த தீட்சை என்பது ஞான மார்க்கத்திலே திருவடி தீட்சை என்று சொல்வார்கள். எல்லா ஞானிகளும் திருவடி திருவடி என்றே சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த திருவடி என்ன, அது எங்கே இருக்கின்றது, அது எப்படி இருக்கின்றது என்பதை அவங்களுடைய குருநாதரனுடைய தீட்சையினால் தெரிந்து கொண்டு அந்த திருவடியிலே ஞான பயிற்சி செய்து மிக மேலான நிலையை அடைந்து தன்னுடைய வீட்டிலிருந்து ஞானம் மேலிட்டாலே பல ஊர்களுக்கு சென்று தன்னுடைய ஞான விஷயங்களை பல அடியார்களுக்கு சொல்லிக் கொடுத்து திருவடி தீட்சை பற்றி கிட்டத்தட்ட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரம், கர்நாடகா இந்த 4 மாவட்டத்திலையும் 3000க்கு மேற்பட்ட சீடர்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த சீடர்கள் எல்லாமே ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள். இன்று மக்கள் மனதில் பக்தி பெருகுகின்றது. அனைத்து மத ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. மக்கள் இறைவனின் அருளை வேண்டி ஆலயங்களுக்கு செல்கின்றனர். தங்களது பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும், எதிர்காலத்தை வளமாக்கவும், சந்ததியினர் அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெறுவதற்கும் ஏதேனும் ஒரு வழியில் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவும் இவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றனர். பலனும் பெறுகின்றனர். ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் முக்கியமாக தியானம் செய்தால், முன்னர் பல ஆன்மீகவாதிகளுக்கு ஜீவசமாதியான சித்தர்கள் நேரில் காட்சி அளித்துள்ளனர். அதேபோல் காட்சியளிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. பொதுவாக ஜீவசமாதியில் இருக்கும் ஆன்மீக நபர் உடல் அளவில் இறந்தபோதும் உடல் தாண்டிய நிலையில் சூட்சும அளவில் அங்கே செயல்படுவர்.
ஜீவசமாதி ஆனவரை பின்பற்றுபவர்கள் அங்கே தியானம் செய்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வருவோர், மேலும் பொதுமக்கள் பலருக்கு சூட்சும நிலையில் இருந்து உதவி புரிவார்கள் ஜீவசமாதி ஆனவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜீவசமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள். ஜீவன் என்பது உயிர், அதாவது ஆத்மாவானது உடலை அடையும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள். சாமிகளுடைய குருநாதருடைய அருளானந்த சுவாமிகள் அவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, அரக்கோணத்துக்கு பக்கத்தில் உள்ள காவனூர் நரசிங்கபுரம் என்ற ஊரிலே இருக்கின்றது. அவர்களும் மிக ஞான நிலையை, மிக மேலான நிலையை அடைந்து அவர்களும் ஒரு 2500-3000 பேருக்கு மேற்கொண்டு பல பேர்களுக்கு இந்த திருவடி தீட்சை அளித்திருக்கிறார்கள். அவங்களுடைய சீடர்கள் பல குருமார்கள் இந்த தமிழகம் முழுவதிலும் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அவருடைய சீடர்களும் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அந்த அருளானந்த சுவாமியினுடைய குருநாதர் சிதானந்த சுவாமிகள். அந்த சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, நம்ம இங்கே திருப்பதி போகிற வழியில் ஆந்திரா என்ட்ரன்ஸில் நகரி என்ற ஊர் இருக்குது. அந்த நகரியில் பஸ் ஸ்டாண்டிலேருந்து பக்கத்தில் புதுப்பேட்டை என்ற ஊர் இருக்குது. அங்கே அவங்களுடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அவர்களும் பல சீடர்களுக்கு தன்னுடைய திருவிடை தீட்சை அளித்து ஞான மார்க்கத்திலே அவர்களை பயணிக்க வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய குருநாதர் சிதானந்த சுவாமி குருநாதர் நிஜானந்தர் அப்படின்ற ஒரு குரு. அந்த நிஜானந்தருடைய இருப்பிடம் எதுனாக்கா, வேலூர்லேருந்து ஆம்பூர் போயிட்டு ஆம்பூர்லேருந்து கடாமூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலே கைலைங்கிரி என்ற ஒரு மலை இருக்கிறது. கடாமூரிலே கைலைங்கிரி என்ற மலை இருக்கிறது. அந்த மலை மேலேயே அவர்கள் வாசம் செய்தார்கள். அவர்களும் நூற்றுக்கணக்கான அடியார்களுக்கு திருவடி தீட்சை பெற்று அளித்திருக்கிறார்கள். அதிலே சிதானந்த சுவாமி, இன்னொரு குருமார் அச்சுதாச சுவாமிகள். அந்த அச்சுதாச சுவாமிகளுடைய சமாதி எங்கே இருக்குன்னா, வேலூர்லேருந்து திருவண்ணாமலை வர வழியில் கண்ணமங்கலம் ஊர் இருக்குது. அந்த கண்ணமங்கலத்து பக்கத்திலே கீழ்வல்லம் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலே அவர்களுக்கு சமாதி இருக்கின்றது. இது இந்த நம்முடைய குருநாதர் சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமியுடைய குரு பரம்பரையினுடைய வழி. இந்த கணபதி சுவாமிகளுடைய எங்கள் குருநாதர், நாங்களும் அவரோட நேரடியாக சிஷ்யராக இருந்து அவர்களிடம் திருவடி தீட்சை பெற்றிருக்கின்றோம். அவங்க பல ஊர்களுக்கும் சென்று இது மாதிரி பொதுமக்களை சந்தித்து அவர்கள் ஞான மார்க்கத்தை போதித்து அவர்களுக்கு திருவடி தீட்சை அளித்து அவங்க பல பேர் அந்த ஞான மார்க்கத்திலே மேலாண் நிலை அடைந்து திருவடி தீட்சை பெற்றதுனால அவங்களும் சமாதி அடைந்து அவர்களுக்கும் பல சிஷ்யர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள்லாம் சாமியினுடைய சீடர்கள். இவர்களும் திருவடி தீட்சை பெற்று இவர்கள் எல்லாருக்குமே சீடர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கும் திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. சாமியினுடைய முக்கியமான ஒரு விஷயம் சாமிகிட்ட என்னென்னா, திருவடி தீட்சை அளிப்பது. அப்படின்னா என்னென்னா, இந்த பிறவியை அறுக்கணும், இனிமேல் பிறவியே வேணாம் அப்படின்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருள். அதன் மூலிமா அவங்க நம்மளுடைய ஜீவனுடைய ஒளி, ஜீவன் ஒளியாக இருக்கின்றது. அந்த ஒளியை தரிசனம் பண்ணி அந்த ஜீவ ஒளியே சிவ ஒளி என்பதை உணர்ந்து அந்த ஜீவன் முக்தனாக ஆகிறவங்க. இது மாதிரி தான் எல்லா ஞானிகளும், இது வரைக்கும் உலகத்தில் தோன்றின எல்லா ஞானிகளும் சித்தர்களும் எப்படி பிறவா நிலை அடைஞ்சாங்கன்னா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் சிவஸ்வரூபத்தையும் தரிசனம் பண்ணி அதனாலே அடைந்தவர்கள். வள்ளல் பெருமான் கூட அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு அங்கே ஞான சபையிலே ஜோதி ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் நமக்குள்ளே அப்படி ஒரு ஜோதி இருக்கின்றது. அந்த ஜோதியை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் என்பதை அவர் குறிப்பாக ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த ஜோதியை நம்ம கணபதி மகா சுவாமிகளுடைய எதிரிலே அமர்ந்தவுடனே அவர்கள் நமக்கு அந்த ஜோதியை நம்முள்ளே நாமே காண்பதற்கு அருள் செய்வார்கள். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி உழப்பில்லா ஆனந்தம் கண் நின்று காட்டி களிம்பெருத்தானே என்று திருமூல சொல்வது போல, இறைவனே குருவாக அந்த குருவே சீடர்களுக்கு உபதேசம் செய்து இறைவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்றத உபதேசம் செய்து அவர்களை மேலாண் நிலையை அடைவித்து தன்னுடைய திருவடி கீழே சேர்த்து வைக்கிறது. இந்த தீட்சைக்கு தான் திருவடி தீட்சைன்னு பேர். இங்கே சாமியினுடைய ஸ்பெஷல் என்னன்னாக்கா, பிறவாத நிலையை அளிப்பது. கடவுளை காண முயற்சி செய்பவன் பக்தன் என்றும் கடவுளை கண்டு தெளிந்தவன் சித்தன் என்றும் அழைக்கப் பெற்றனர். சமுதாய நலம் பெற மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து உயிர்களிலும் இறைவனைக் கண்டு மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களாக சித்தர்கள் அன்றும் இன்றும் விளங்குகின்றார்கள். சித்தர்களுக்கு தமிழ் ஆன்மீக துறையிலும்
தத்துவத் துறையிலும் மிக முக்கிய இடம் உண்டு. சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள். இமயம், நியமம், ஆசனமம், பிரணாயமம், பிரத்யாகரம், தாரணயம், தியானம், சமாதி ஆகிய 8 வகை யோகாங்கம் மூலம் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள். மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அறிவியலையும் தமிழுக்கு சித்தர்கள் அளித்துள்ளனர். மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கு இணங்க உண்மை அல்லது நிஜநிலை அடைய முயற்சித்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் மரண பயத்தை வென்று எதையும் சாதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நீரினுள் இருத்தல், நெருப்பினுள் அமர்தல், கூடு விட்டு கூடு பாய்தல், வான்வழியே செல்லுதல் முதலிய சித்த வேலைகளை செய்துள்ளனர். ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கின்றோம். ஆனால் வளரும் பொழுது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி பல பாவங்களை செய்கின்றோம். ஜீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம். இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தியானம், தவம், கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்துதான் இந்த ஜீவ சமாதியை அவர்களால் அடைய முடியும். ஒருவர் ஜீவசமாதி ஆகும் பொழுது உடல் அழுகுவது இல்லை. மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும், கெட்டு போகாது. மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவகம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக ஜீவசமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்றி இருக்கும். அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கும். கட்டுமானங்களில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். நாம் அவற்றை வலம் வரும் பொழுது அந்த அதிர்வுகளானது நம் மனதையும் தாக்கி அதை தூய்மை செய்து நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்குள் விதைத்துவிடும். பல மகான்கள் ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம். நாமும் இனி பக்தியுடன் வலம் வந்து நல் பேற்றினை அடைவோம். சாமியினோட சன்னதியில் அவங்களோட சந்திச்சவங்க எல்லாருமே பல ஜென்மங்களாக அவங்க சாமியோட தொடர்பில் இருந்ததாக சாமிகளே எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பல முக்காலமும் உணர்ந்த மகா ஞானி. நாம் எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பிறவி வரைக்கும் நம்ம அப்போ என்னவா இருந்தோன்றதெல்லாம் போய் அந்த சாமி நம்மளை கண்டுபிடிச்சி அதை நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஞான மார்க்கத்தில் மேலாண் நிலையை அடைஞ்சவங்க. அந்த மகான் கணபதி சாமிகளுடைய ஆலயம் தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இங்கே கருங்கல்லால் ஆன ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் மண்டபத்துக்கு உள்ளே இருக்கும். நீங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் கோயில் வெளியில் இருக்கும், கலசெல்லாம் வெளியிலே இருக்கும். ஆனால் இங்கே கோயிலே மண்டபத்துக்குள்ளே இருக்கும். அந்த கோயிலுடைய விமானம் எப்படி தஞ்சாவூர் கோயிலில் ஒரே கல்லால் ஆன விமானம் சொல்கிறாங்களோ அதே போல் இங்கே உள்ள விமானம் 2 கல்லால் ஆனது. 2 கல்லால் செய்து 2 சேர்த்து வச்சு செஞ்ச விமானம், கருங்கல் விமானம் இது. அந்த சிறப்புமிக்க கோயில் இது. இங்கே வருபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இங்கே சாமியை தரிசனம் பண்ணி அவங்களோட வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. சாமி இருக்கும்போது பல தம்பதிகள், குழந்தை இல்லாத தம்பதிகள் சாமியில் தரிசனம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போவும் அவங்கெல்லாம் குடும்பத்தோடு திரும்ப அந்த கோவிலுக்கு சாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மிக மகா ஞானி சாமியின் நாம் அவங்க என்ன வார்த்தையை சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணினவங்க அத்தனை பேருமே மேலாண் நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வார்த்தையை அப்படி எல்லா வார்த்தையும் சத்திய வாக்காகவே இருக்கும். அந்த மாதிரி ஞானிகள் சாமிக்கு பல சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. அந்த சிஷ்யர்கள் எல்லாமே இந்த திருவடி தீட்சையை அளிக்கிறாங்க. அந்த திருவடி தீட்சை குரு பரம்பரையாக, இந்த பரம்பரை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா தத்தாத்திரேயர், அவங்கள்ட்டேருந்து அகஸ்தியர், அவங்கள்ட்டேருந்து இந்த கடாமூரில் கைலைங்கில் இருக்கிற நிஜானந்தர், அவங்கள்ட்டேருந்து சிஷ்யராக நகரியில் இருக்கக்கூடிய சிதானந்தர், அவங்களுடைய சிஷ்யர் அரக்கோணம் பக்கத்தில் காவனூர் நரசிங்கம் என்ற ஊரில் இருக்கின்ற அருளானந்த சுவாமி, அவங்களுடைய சீடர்களில் கணபதி மகா சுவாமியும் ஒரு சீடர். இந்த ஞான பரம்பரை தமிழகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த ஞானிகளாக நிறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் இந்த ஞான பரம்பரையிலே வந்த மகான்கள் எல்லாருமே. இந்த மகான்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த ஜென்மத்தில் நாம் அவங்கள தொடர்பு இருந்தோமோ அந்த தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்மளை சாமியை தரிசனம் பண்ண முடியும். முயற்சி எடுத்து
சாமி எப்படியா தரிசனம் பண்ணணும்னு முயற்சி எடுத்து வந்து இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணவங்க என்ன வேண்டுறாங்களோ அத்தனையும் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சி கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து இதை கண்ணுறும் அன்பர்கள் குருநாதருடைய வணங்கி அவங்கள தரிசனம் பண்ணணும் என்ற வேட்கை வைத்தா அவங்க நேராக இங்கே வரலாம், வந்து இங்கே தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணி இங்கே பிறவாத நிலையை அடையலாம். இங்கே திருவடி தீட்சை என்ற ஒரு உன்னதமான ஒரு தீட்சை இங்கே கோயிலில் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சாமியினுடைய சீடர்கள் பல இடங்களில் இருக்கிறவங்களும் இந்த தீட்சை கொடுக்குறாங்க. அதை பெற்றவங்களால் மட்டும்தான் திருவடி தீட்சை என்ற ஒன்றை பெற்று ஆத்ம தரிசனத்தை யார் பார்த்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பிறவாத நெறியை அடைய முடியும். அந்த திருவடி தீட்சை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் இந்த நாள் வரை உள்ள உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் வந்து குருநாதர்கள் வந்து நம் தானமாக வாங்கிக்குவாங்க. உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்னை தள்ளி கண்டு கொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடு பாம்பே சாற்றும் உடல் பொருள் ஆவி தத்தமாகவே தானம் வாங்கி கொண்ட எங்கள் சத்குருவினை வாக்கு மனம் காயம் மூன்றும் போற்றி புகழ்ந்து புகழ்ந்து நின்று ஆடு பாம்பே என்று பாம்பாடி சித்தர் சொல்வார். அதாவது உடல் பொருள் ஆவியை யார் ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்க சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சத்குரு. வேறு எந்த விதத்துலேயும் யாரும் சத்குருன்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தகுதி கிடையாது. நாம் செஞ்ச பாவம், இந்த உடல், நாம் செஞ்சுருக்கக்கூடிய ஆவி, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆவி, இந்த உடலுக்கு ஆவி, நாம் இந்த நாள் வரைக்கும் செஞ்ச பாவ புண்ணியம், இந்த மூன்றையும் எந்த குரு ஒருத்தர் தான் வாங்கிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ அவரால் மட்டும்தான் இந்த ஆத்மஸ்வரூபத்தையும் சிவஸ்வரூபத்தையும் காமிச்சு கொடுக்க முடியும். அந்த வழியில் வந்து கணபதி சுவாமிகள், அந்த வழியில் நாங்கள்லாம் கணபதி சுவாமிகளோட நேரடியாக அவங்க கூட இருந்து அவங்களோட இந்த திருவடி தீட்சை பெற்றவங்க. சாமிகள் வந்து 21/8/1789 21/8/1879 ஆவணி மாதம் வியாழக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தான் அவங்க வந்து அவதாரம் பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்தி அவதாரம் பண்ணதுனால அவங்களுக்கு கணபதி என்று அவங்க பெற்றோர்கள் பெயர் வைத்தார்கள். இந்த சமாதி வந்து அவங்க அடைஞ்ச சமாதி வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னால் வந்து சமாதி அடைஞ்சாங்க. ஏர்போர்ட்டு வந்து அந்த சமாதி இடத்த வந்து எடுத்துக்கிட்டதுனால அங்கே வந்து ஏர்போர்ட்டு கட்டுறதுக்காக அந்த இடத்துலேருந்து புதுவை அரசாங்கம் அங்கே இருந்த கோயிலை வந்து எடுத்துட்டு சாமியினுடைய அனுமதியோட பல நேரம் அந்த அரசாங்கம் வந்து அந்த சமாதியை வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முடியல. நாங்கள் வந்து அடியார்களாக இருந்த நாங்கள்லாம் சாமிகிட்ட தவம் பண்ணி சாமிகிட்ட உத்தரவு வாங்கின பிறகு தான் அங்கேருந்து எடுக்க முடிஞ்சுது. அந்த பூமியில் இருந்த சமாதியை அங்கேருந்து பேக் பண்ணி இரும்பு தகடால் வந்து பாக்ஸ் மாதிரி செஞ்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 2011 இங்கே கொண்டாந்து அரசாங்கமே தன்னுடைய செலவில் இந்த இடத்த கொடுத்து இங்கே வந்து அந்த சமாதி வச்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு சாமியினுடைய கணபதி மகா சாமியினுடைய அடியார்களும் மற்ற ஆன்மீக அன்பர்களுடைய பொருள் உதவியோடு இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இங்கே பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே நித்திய பூஜையாக காலையில் அபிஷேகம் நடக்கும். ஈவினிங்கில் வந்து இரவு வந்து அர்த்த ஜாம பூஜை நடக்கும். மற்ற நாளுக்கு எல்லா நாளும் இது நடக்கும். வியாழக்கிழமையில் வந்து குரு பூஜை, குருவார பூஜை நடக்கும். அந்த நிலைக்கு வந்து காலையில் சாமி வந்து கூழ் களி இதை தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே வர அன்பர்கள் அனைவருக்குமே இங்கே வந்து கூழ் விநியோகம் செய்யப்படும். ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள். அவர்கள் தத்துவ நெறியிலும் மருத்துவத் துறையிலும் பல நூல்களை இயற்றியுள்ளனர். சித்தர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் ஆவார்கள். கடவுளுக்கு நிகராக போற்றி வணங்கப்பட்டவர்களாகவும் விளங்கினர். மனிதம் மாமனிதன் இறைத்தூதன் சித்தன் வளர்ச்சிக்காகவே சித்தர்கள் உருவாகி இருக்க வேண்டும் என்ற தன்மையில் அவர்களது வாழ்வியல் நிகழ்வுகளை ஆராயும் பொழுது யோகி, ஞானி, மகான், ரிஷி, தவசி, மாமுனிவர் என்ற பல்வேறு நிலைகளில் காலந்தோறும் சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகின்றது. சித்தர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அவர்கள் அருள் கிடைத்தால் மனிதர்கள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு பெற்று மகிழலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உள்ளது.
சித்தர்கள் என்போர் வாழும்போதே வாழ்வின் பயனை மண்ணிலேயே விண்ணை காணச் சொன்னவர்கள். பல காலம் வாழும் வழியறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வித்தை அறிந்தவர்கள். கர்ம வினையை வாழும்போதே கழிக்கும் வித்தை அறிந்தவர்கள். பிறத்தலின் பயன் முடியும் வரை இங்கேயே வாழ கற்றவர்கள். பிறத்தலின் பயனே பரிணாமத்தின் அடுத்தபடி போவதுதானே. விரும்பும் வரை இறப்பை தள்ளி வைக்கும் வித்தையையும் கற்றவர்கள். இந்த அண்ட பிண்ட சராசரங்கள் அத்தனையும் இயக்குகின்ற சக்தியை உணர்ந்தவர்கள். அவர்கள் காணுகின்ற எல்லையற்ற பரம்பொருள் இங்கும் எங்கும் இருப்பதை உணர்ந்தவர்கள். சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். எந்த மதத்திலும் இருந்தாலும் பரம்பொருளை உணர்ந்தவர்கள். சித்தர்கள் அனைவரும் மானுடத்தின் ஒட்டுமொத்த துயரங்கள் தீர வழிமுறை கூறியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரே மாதிரி கூறியிருக்கின்றார்கள். மரணமில்லா பெருவாழ்வே அவர்கள் லட்சியம். நம்ம ஆன்மீகவாதி வழிபாடு அப்படின்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீகம்னா என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறதுலாம் ஆன்மீகம் இல்லை. ஆன்மாவை வழிபடுறது தான் ஆன்மீகம். எப்படி பூமியை பற்றி படித்தா பூகோளம், வானத்தை பற்றி படித்தா வான சாஸ்திரம் சொல்கிறோமோ, அது மாதிரி ஆன்மாவை பற்றி படிக்கிறது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மா எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை. இந்த உலகத்திலேயே உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பட்டப்பேர் உண்டு. ஆனால் நம்ம இந்திய திருநாட்டுக்கு என்ன பேருனாக்கா புண்ணிய பூமின்னு பேர். இந்த நாட்டுக்கு மட்டும்தான் உலகத்திலே புண்ணிய பூமின்னு பேர். ஏன்னா இங்கே தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் பிறந்து இறைவனை மனித உருவம் எடுத்து இங்கே வாழ்ந்து மக்களுக்கு நல்வழியை காட்டியிருக்கிறாங்க. இதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 விதமாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரியை என்பது என்னன்னாக்கா நம்ம உடலால் இறைவனை வழிபாடு செய்கிறது. கிரியை என்பது என்னன்னாக்கா யாகம் போன்ற விஷயங்களால் இறைவனை நம்ம துதிப்பாடுறது. யோகம் என்பது என்னன்னாக்கா உடல் ரீதியாக நம்ம மூச்சிய விஷயங்களை கை கொண்டு அதன் மூலயமா இறைவனை அடிக்க முயற்சி பண்ணுறது. ஆனால் சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் யோகவாளருக்கும் எட்ட ஒண்ணாது அப்படின்றது அருணகிரிநாதர் பாடுவார். அப்போ இதுக்கு மேலான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கம் என்னன்னா, ஞானம் என்பது அறிவு. அறிவுன்றது என்னன்னாக்கா நம்ம உயிருக்கு தான் அறிவின் பேர், இறைவனுக்கு தான் அறிவின் பேர். ஏன்னா அதுதான் நமக்கு எல்லா விஷயங்களுமே அறிவிக்கிறதுனால அதை நமக்கு அறிவின் பேர். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்ல. எது மெய்ப்பொருளோ அந்த மெய்ப்பொருளை எது காண்பதோ அதுக்கு தான் அறிவின் பேர். அதனால் அந்த அறிவு மார்க்கத்தை அடையிறது தான் ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தில் மேலான நிலையை அடைஞ்சவங்க என்னன்னாக்கா திருவடி தீட்சை அப்படின்றது ஒன்று நமக்கு மக்களுக்கு வழங்குவாங்க. அந்த திருவடி தீட்சை அப்படின்னாக்கா நம்ம இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த இறைவன் உலகம் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லாம் சேர்ந்தது இறைவனுடைய உருவம். அதில் ஒரு துளி நாம். இந்த உலகத்தில் 84 லட்சம் யோனி வகையில் உயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த உயிர்கள் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிர்களில் ஒரு துளி தான் நாம். இந்த நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்றத காமிச்சு கொடுக்குற வித்தைக்கு பேர் தான் திருவடி தீட்சைன்னு பேர். எல்லாரும் தீட்சைன்னு நிறைய பேர் மடங்கள்லையும் குரு வழிபாட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, நான் இந்த தீட்சை பண்ணேன் அந்த தீட்சை பண்ணேன். தீட்சைன்னு என்றால் என்னன்னாக்கா நீங்கள் உங்களுடைய பாவ புண்ணியத்தை அழித்து இறைவன் எங்கே இருக்கிறான் என்றதை காட்டி கொடுக்குற வித்தைக்கு தான் திருவடி தீட்சைன்னு பேர். அந்த திருவடி என்பது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய கழுத்துக்கு மேலே இருக்குது. கழுத்துக்கு மேலே இருக்கிறது அண்டம், கழுத்து கீழே இருக்கிற முண்டம். இது ரெண்டும் சேர்க்குற இடம் கண்டோன்னு பேர். இந்த அண்டத்தில் என்னென்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள் தான் உலகத்தில் விரிஞ்சு போய் இருக்குது. அந்த உலகத்தில் இருக்க பொருள் எல்லாலையும் நாம் இந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதனால தான் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் பாடுவார். இதை எங்கே இறைவன் இருக்கிறான், அதை எப்படி தரிசனம் பண்ணுறது, அந்த தரிசனம் பண்ணுனா நம்ம என்ன மாதிரி நிலையை அடையலாம் அப்படின்றத ஒரு குருவாக உள்ளவங்க காமிச்சு கொடுக்க முடியும். அவங்களால எப்படி காமிச்சு கொடுக்க முடியும்னா அந்த நிலையை அடைந்து அதை அவர்கள் கண்டு அதை அனுபவித்தா மட்டும்தான் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னா யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய உடல், அவங்களுடைய ஆவினா அந்த உயிர், அவங்க பொருள்னால் அவங்க இந்த வினாடி வரைக்கும் அவங்க என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ இந்த 3ஐயும் அந்த குருமார்கள் பெற்றுக்கொண்டு அதை 3ஐயும் அழித்து விடுவார்கள் அவர்கள். ஏன்னா அவங்க மலமற்றவர்கள். இறைவன் எப்படி மலமற்றவன் சொல்கிறோமோ அது போல் குருமார்கள் மலமற்றவர்கள். அவங்க கூட எது சேர்ந்தாலும் அது எரிஞ்சு போயிடும். அந்த வித்தையை
நமக்குள்ளே காமிச்சு இறைவன் எங்கே இருக்கிறான்றதை காமிச்சு கொடுக்குற அந்த தந்திரத்துக்கு பேர் தான் திருவடி தீட்சைன்னு பேர். அந்த திருவடி தீட்சை இந்த எங்கள் குருமார்கள் வழியில் குரு சிஷ்ய பரம்பரையில் மிகவும் ரகசியமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தீட்சையை பெற்று பிறவா நெறியை அடையணும்னு யார் விரும்புகிறீங்களோ, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்குதோ அவங்க இந்த சன்னதிக்கு வரலாம், வந்து இங்கே எங்களை அணுகலாம். அணுகி இந்த பிறவான நிலையை நீங்கள் அடையலாம். எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் இறைவனுடைய ஆணைப்படி யாருக்கு இந்த தீட்சை கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தீட்சை பண்ணி அவங்கள மேலான நிலை அடைய வைக்கிறது தான் திருவடி தீட்சை. அப்படிப்பட்டவங்களுக்கு பேர் தான் சத்குரு. மற்ற எந்த விதத்தினால எந்த வித்தியை கற்றுக் கொடுத்தாலும் அவங்க ஆசிரியர் தானே தவிர அவங்க சத்குரு கிடையாது. அதனால் இந்த சன்னதியிலே எங்கள் குரு பரம்பரையிலே நாங்கள் இந்த தீட்சையை கொடுக்குறோம். உலக வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை இறைவனிடம் இங்கே சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமியை நீங்கள் வேண்டினீங்களானால் அது அனைவருக்கும் கிடைக்கின்றது. அதையும் நீங்கள் பெற்று மேலாநிலை இந்த உலக வாழ்க்கையிலையும் மேலாநிலை வாழ்ந்து பர வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களை ஆசீர்வாதம் பண்ணி வேண்டிக் கொள்கிறோம். சித்தர்கள் சராசரி மனிதர்களிடம் இருந்து தங்கள் சிந்தனையால் தனித்தன்மையால் வேறுபட்டவர்கள். அவர்கள் மனித வாழ்வின் ரகசியத்தை அறிய முற்பட்டவர்கள். தங்களை உலக லவ்வீக வாழ்வில் இருந்து விடுவித்துக் கொண்டவர்கள். ஆசைகள் மற்றும் உறவுகளை துறக்க முயற்சிப்பவர்கள். தாங்களே தங்கள் வாழ்வியலை பகுத்தறிந்து நிலையான உண்மையை தேடுபவர்கள். மனித வாழ்வில் எல்லாமே மாயை என்று எண்ணுபவர்கள். மொத்தத்தில் வரும் காலங்களில் அனைத்து மதங்களை சார்ந்த அனைவரும் இன்புற்று வளமாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது.